எல்லாருக்கும் வணக்கம். எஜுகேஷனல் ரெவல்யூஷனர்ஸ் யூடியூப் சேனலில் உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் அ நெட் எக்ஸாமினேஷன் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஹவு டு ப்ரிப்பேர் அ நெட் எக்ஸாமினேஷன். ஸோ நெட் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ நைட் மேர் ஃபார் எவ்ரி ஒன் இஸ் ஒரு ஆஸ்பிரண்ட். ஸோ எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ட்ரீமாக இருக்கும். டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை ரிசர்ச் பண்ண போகிறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து நெட் எக்ஸாம் அப்படின்றது, கிளியரன்ஸ் ஆஃப் நெட் எக்ஸாம் அப்படின்றது ஒரு பெரிய கனவாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்து நம்மளுடைய சேனலில் நிறையா ப்ரிப்பரேஷன் சம்மந்தமாக, மார்க் கொஷின்ஸ் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்கலாம். ஸோ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி முன்னாடி ப்ரீவியஸாக என்ன யார் கண்டக்ட் பண்ணியிருந்தா அப்படின்னா யூஜிசி வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ யூஜிசி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கும் போதுல இது மொத்தம் 3 பேப்பர்ஸ் இருந்தது. அப்புறம் வந்து இதை என்டிஏ வந்து டேக் ஓவர் பண்ணாங்க, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து டேக் ஓவர் பண்ணாங்க. ஸோ இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஜூன் மாதமும் டிசம்பர் மாதமும் 2 எக்ஸாம் நம்மளுக்கு வந்து நடக்கும். ஜூன் மந்த்ல நடக்கக்கூடிய எக்ஸாம் வந்து ஜூலையில் எக்ஸாம் வைப்பாங்க. ப்ளஸ் ஒரு 45 டேஸ்க்குள்ள ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அஸ் வெல் அஸ் டிசம்பர்ல நடக்கிற எக்ஸாம் வந்து பிப்ரவரிக்குள்ள நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ பெர் இயருக்கு 2 எக்ஸாம் வந்து என்டிஏ வந்து நெட்ல கண்டக்ட் பண்றாங்க. ஸோ நிறைய சப்ஜெக்ட்ஸ்ல கண்டக்ட் பண்ணாலும் கூட நம்ம சேனல்ல பேப்பர் 1க்கும் அஸ் வெல் அஸ் பேப்பர் 2 ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ இதில் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பேப்பர் 1ல வந்துட்டு நம்மளுக்கு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ப்ரீவியஸாக எப்படி இருந்தது அப்படின்னா 60 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. 60 கொஸ்டின்ஸ் வந்து அவுட் ஆஃப் 50 வந்து நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாமே டோட்டலி 50 கொஸ்டின்ஸ். 50 கொஸ்டின்ஸுமே நம்ம அட்டன் பண்ணலாம். தெர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க்கிங் இன் அவர் எக்ஸாமினேஷன். ஸோ எக்ஸாம் டியூரேஷன் வந்து என்ன அப்படின்னா மொத்தம் 3 hours இருக்கும். முன்னாடி எப்படி பிரிச்சிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு வந்து 1 hour அண்ட் ஒரு 1/2 hour பிரேக் இருக்கும். அப்புறம் செகண்ட் பேப்பருக்கு வந்து 2 hours இருக்கும். பட் இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா டோட்டலாகவே வந்து பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. டோட்டலாக 3 hours இருக்கும். 150 கொஸ்டின்ஸ் கண்டினியூஸாக நம்மளுக்கு ஆன்லைனில் டிஸ்பிளே ஆகும், சிபிடியில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பரில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேப்பரில் நம்மளுக்கு டீச்சிங் ஆப்டிடியூடை பேஸ் பண்ணி வரதுல ஃபுல்லாகவே வந்துட்டு நம்மளுக்கு டீச்சிங் ரிலேட்டடாக ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு டீச்சர் எப்படி பிஹேவ் பண்ணணும், அந்த ஸ்டூடெண்ட் டீச்சர் எப்படி அக்செப்ட் பண்ணணும், அந்த டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், என்ன மாதிரியான டீச்சிங் மெத்தடாலஜிஸ் எல்லாம் இருக்கு. ப்ளஸ் இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாமே நிறைய நம்ம டீச்சிங் ஆப்டிடியூட்ல நம்ம பார்ப்போம். அண்ட் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ரிசர்ச் ஆப்டிடியூட். ரிசர்ச் ஆப்டிடியூடை பொறுத்த மட்டும் நிறைய ரிசர்ச் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபுல்லாமே டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் என்னெல்லாம் இருக்கு, ஒவ்வொரு ரிசர்ச் ஒரு சினாரியோ கொடுத்து இது என்ன டைப் ஆஃப் ரிசர்ச் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நம்மளுக்கு இதுல அதிகமா இருக்கும். தென் தேர்ட் சாப்டர் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃப்ல இருந்துட்டு ஒரு 5 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். அந்த 5 கொஸ்டின்ஸ் வந்து அந்த பேராகிராஃப் உள்ள தான் அதுக்குரிய ஆன்சர்ஸ் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கிறத வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு நான் சிலபஸ் வந்து காமிக்கிறேன். இது பேப்பர் 1 சிலபஸ். நம்மளுக்கு டீச்சிங் ஆப்டிடியூட் இருக்கும். டீச்சிங் ஆப்டிடியூட் ப்ளஸ் ரிசர்ச் ஆப்டிடியூட், காம்ப்ரிஹென்ஷன், கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன் எந்த மாதிரியான பேசிக் திங்ஸ் இருக்கும், ஹவு டு கம்யூனிகேட் வித் சம்படி, தென் குரூப் கம்யூனிகேஷன் என்ன, கிரே பாயிண்ட் கம்யூனிகேஷன் என்ன, வெர்பல் அஸ் வெல் அஸ் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். அதே மாதிரி மாஸ் மீடியா அண்ட் சொசைட்டி. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனை மாஸா சொசைட்டியில் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான திங்ஸ் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இதில் இருக்கும். அடுத்து மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட். மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் ஃபுல்லாமே நம்ம ஜென்ரல் ஆப்டிடியூட் தான் இருக்கும். ஜென்ரலாக மேத்தமெட்டிக்ஸ்ல இருக்க மாதிரி நம்மளுக்கு ரேஷியோ வச்சு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வச்சு, ஏஜ் நம்பர்ஸ் வச்சு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வச்சு, இந்த மாதிரியான சிலபஸ் எல்லாமே மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்ல கவர் பண்ணுவாங்க. லாஜிக்கல் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த இந்தியன் லாஜிக் அப்படின்ற இந்த போர்ஷன் வந்து நிறைய நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு போர்ஷனாக இருக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 3 yearsஆவே வந்து லாஜிக்கல் ரீசனிங்ல இந்தியன் லாஜிக் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி இருக்க விஷயத்துல நம்ம இதுல லாஜிக்கல் ரீசனிங் நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணா இட் வில் பி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ் டு செக்யூர் சம் குட் மார்க்ஸ். நெக்ஸ்ட் டேட்டா இன்டர்பிரேஷன். டேட்டா இன்டர்பிரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லா ஈவெண்ட்லயுமே எல்லா சாப்டர்லயுமே நம்மளுக்கு 5 கொஸ்டின் சாலிடா நம்மளுக்கு இருக்கும். டோட்டலா 50 கொஸ்டின்ஸ் அப்படின்றதுனால டோட்டலா 10 யூனிட்ஸ்ல
10 into 5 50 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு இருக்கும். இதுல நம்மளுக்கு பெரிய ஒரு செட்பேக் என்ன அப்படின்னா டைமிங் மேனேஜ்மெண்ட் தான் டேட்டா இன்டர்பிரேஷனை பொறுத்த வரைக்கும். டேட்டா இன்டர்பிரேஷன்ல நிறைய ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண மட்டும் நம்மளால ஈஸியாக அந்த 10 மார்க்ஸ் 5 to 10 மார்க்ஸ் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். பட் நம்மளுக்கு நிறைய டைம் சாப்பிட்றதுமே டேட்டா இன்டர்பிரேஷனாக தான் இருக்கும். ஸோ டேட்டா இன்டர்பிரேஷன் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டாக படிக்க வேண்டிய ஒரு ஏரியா. இதில் ஐசிடி வந்துட்டு நிறைய வேரியேட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் எழுதுறவங்களுக்கு ஐசிடி கொஞ்சம் டஃபராக இருக்கும். சப்போஸ் இப்போ பேப்பர் 2 தமிழ் எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கம்பேர் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தமிழ் இங்கிலீஷ் எழுதுறவங்களுக்கு கொஞ்சம் மச் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியால நிறையா இப்போ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் அவங்களுக்கு ரொம்ப டஃபராக இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் செகண்ட் பேப்பர் அந்த பேப்பர் 1 வந்து டஃபர் பண்ணுவாங்க. தென் யூனிட் நம்பர் 9ல வந்துட்டு நம்மளுக்கு பீப்புள் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்ல நம்மளுக்கு என்விரான்மெண்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் மோரோவர் நம்மளுக்கு இந்த ப்ரோட்டோகால்ஸ் நிறைய இருக்கும். அந்த ப்ரோட்டோகால்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின் ஃபார் எக்ஸாம்பிள் கைட்டோ ப்ரோட்டோகால், மான்ட்ரியல் ப்ரோட்டோகால், ரியோ சமிட், கன்வென்ஷன், இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கெஸ் பண்ண முடியாத கொஸ்டின்ஸ், நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளால என்விரான்மெண்ட்ல வந்து மீட் அவுட் பண்ண முடியும். அதில் லாஸ்ட் யூனிட் வந்து ஹையர் எஜுகேஷன்ல நம்மளுக்கு ஹையர் எஜுகேஷன்ல டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றது நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏன்சியன் யூனிவர்சிட்டிஸ் அதை பற்றி நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கவர்னன்ஸ் பற்றி பேசுவாங்க. கவர்னன்ஸ் பற்றி பேசும்போது நம்மளுக்கு நியூ எஜுகேஷன் பாலிசிஸ் பற்றி, ரீசெண்டாக வந்து நிறைய இஷ்யூஸ் பற்றி இதில் பேசுவாங்க. எஜுகேஷன் ஸ்கீம்ஸ் பற்றி, யூனிவர்சிட்டிஸ், ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ் பற்றி நிறைய பேசுவாங்க. ஆன்லைன் எஜுகேஷன் பற்றி நிறைய பேசுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஹையர் எஜுகேஷனில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா பேப்பர் 1 இங்கிலீஷில் நம்ம மார்க்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ பேப்பர் 1 பொறுத்த மட்டும் நம்மளுக்கு மொத்தம் 50 கொஸ்டின்ஸ். இது நம்மளுக்கு பெரிய ஒரு செட்பேக் என்ன இருக்கும் அப்படின்னா பேப்பர் 1 and 2 எழுதும் போது 3 hours நம்ம கிட்டத்தட்ட 1.5 hours 2 hours வரைக்கும் பேப்பர் 1லயே நம்ம திங்க் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். ஸோ வெனவர் நம்ம எக்ஸாம் போகும்போதுல நமக்கு இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடா டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதை நம்மகிட்ட பார்க்கப்படுது. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் சம் பெஸ்ட் திங்ஸ்.